ஒரு நல்ல தருணம். ஒரு பெரிய மகாகுரு அண்ட் சிஷ்யன் அங்க இருக்காரு. ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரஹ்மான், கிட்டத்தட்ட ஒரு கூஸ் ஃபிளஷ் வர மாதிரி இருக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது. குட்டி பையனா இவர் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல பாட்டு பாடும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாடினாரு, ஞாபகம் இருக்கா ரஹ்மான்? அங்கிருந்து எங்கேயோ போனாலும் நீங்க எப்பவுமே இவரோட ரசிகன் தான். இன்னைக்கு ராஜா சார் 75 அப்படிங்கிறப்போ என்ன நினைக்கிறீங்க ரஹ்மான்? ஒரு ஹெட் மாஸ்டர் ரூம்குள்ள போன மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன். எவ்வளோ இனிமையான ஹெட் மாஸ்டர், ஆமா, எவ்வளோ சங்கீதமான ஹெட் மாஸ்டர். எதுக்கு சொன்னேன்னா, அவரோட வாழ்க்கை முறை என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ஒரு இசைக்கலைஞன்னா இப்படிதான் இருப்பாங்க, கெட்ட பழக்கங்கள் அது இது இருக்கும், இருக்கிறத பத்தி தப்பு இல்லை. பட் எனக்கு வந்து அது ரொம்ப ஆழமா பாதிச்சு. இது மாதிரியும் இருக்கலாம், இது மாதிரியும் ஒரு பெரிய வேள்விகள் பலதை செய்யலாம், செஞ்சுட்டு இந்த அணுகுமுறை பயன்படுத்தினா எல்லாம் முன்னுக்கு வரலான்ற மாதிரி அந்த விஷயத்தை அவர்கிட்ட ரொம்ப கத்துக்கிட்டேன். ஒரு டிசிப்ளினே வந்தது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு காரணம். என்னுடைய கெட்ட வழக்கம் எல்லாம் அவனுக்கு தெரியாது. எங்களுக்கு மட்டும் ரகசியமா சொல்லுங்க. இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இசை. எவ்வளவு நல்ல கெட்ட பழக்கம் அது. எங்களுக்கு எல்லாம் அது இல்ல, அதனாலதான் நாங்க கஷ்டப்பட்டு. நீ அதை பழக்கமா பாக்குற, அது எனக்கு வந்து லைஃபா இருக்கு. பழக்கம் லைஃப் எல்லாம் ஒண்ணுதான். பழக்கம் வேற, லைஃப் வேற. That's true. நம்ம அனுபவிக்கிறது வேற, பழக்கம். சோ ரஹ்மான் ஒரு குட்டி பையனா நீங்க பாத்திருக்கீங்க 14-15 வயசுல இருந்து. ஆமா, அவங்க அப்பா கிட்ட இருந்ததை விட என்கிட்ட தான் அதிகமா இருந்திருக்கிறாப்ப. That's true. அப்பாவை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் வீட்டில் போனா? ஹோல் டே ஸ்டுடியோவில் என் கூட தான் இருந்தாப்புல. அதுவே பெரிய விஷயம் இல்லையா? He blessed with that. God has blessed. அது மட்டும் இல்ல, ரஹ்மானுக்கு வந்து பெரிய விருதுகள் கிடைச்ச உடனே ஒரு பாராட்டு விழால நீங்க அவங்கள பாராட்டினது வந்து இன்னும் அவருக்கு வந்து மனசுலயே இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம். ரொம்ப சந்தோஷம், அந்த ரஹ்மான் முகத்திலேயே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. அவார்டு கிடைச்சதுன்றதை விட அப்ப பார்த்தேன் சாதாரணமா இருந்தாரு, ஒரு சமாதானம். ஒரு பெரிய மேதை யூஸ்வலாக பாராட்ட மாட்டாங்க. அவங்க பாராட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கணும் அப்பதான் பாராட்ட முடியும். பிகாஸ் எல்லாத்துக்கும் பாராட்டு வந்து ரொம்ப பாராட்டு ரொம்ப ஈஸி. எல்லாரும் பாராட்டுறாங்க, அது நல்ல விஷயம். ஒரு மேதை பாராட்டும் போது அவங்க வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு, அதில் உண்மை இருக்கு. பல விஷயம் பொய் பாராட்டுகள், அப்புறம் எல்லாம் சண்டை போடுக்கிறாங்க, இன்டர்நெட்டில் பார்த்துக்கிறோம். பட் அதில் எது உண்மை? இசை வந்து அதெல்லாம் மீறி இருக்குது இல்லையா? அவர் அதை மீறி இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லா பக்கமும் இறைவனுக்கு அவருக்கு வந்து பல நல்ல ஆயுள், சந்தோஷம், இதெல்லாம் எல்லாம் நல்ல இறைவன் தரணும் அவருக்கு. அவர் சந்தோஷமா இருக்க, இசையில் இருக்கும்போது சந்தோஷம் தவிர வேற ஒன்றுமே இருக்காது யாருக்கும். சந்தோஷம் தான் நம்மளுக்கு இல்லையா? ஸோ அந்த எந்த வயசுல நீ என்கிட்ட வந்த, நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கிறேன். ஹெட் மாஸ்டர்னா கேள்வி கேட்டு தானே ஆகணும், பரீட்சை வச்சாகணும். முத நீ என்கிட்ட வந்த மூன்றாம் பிறையில அந்த ஒரு சீன் எனக்கு கொடுத்தீங்க. அந்த சீனை வாட்சிட்டதுக்கப்புறம் நீ போய் படி அப்படின்னு சொல்ல அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தேன். அந்த கம்ப்யூட்டர் வந்து அவரும் வாங்கியிருந்தார். ஸோ எனக்கு கொஞ்சம் தெரியும் சொல்லிட்டு நாங்கள் அவர் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நைட் எல்லாம் போயிட்டு அவர் கொடுக்குற நோட்ஸ் நான் ஃபீட் பண்ணுவேன் அந்த கம்ப்யூட்டரில். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரில் எனக்கு பல எக்ஸசைஸ் கொடுத்தது அவர் தான் சொல்லலாம். இந்த ஞாபகம் இருக்கா அந்த கம்ப்யூட்டர் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா சேர்த்து புன்னகை மன்னல்ல ப்ரோக்ராம் பண்ணதெல்லாம் அந்த மியூசிக் கேக்குறீங்க இல்லையா? சொல்லு, நீ சொல்லு என்ன படம். சரி, அந்த நீ சொல்ல வேண்டியது என்ன? மியூசிக் என்னன்னு நான் எடுத்து கொடுக்கட்டா? உங்க ரெண்டு பேரும் நான் எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமையா? இல்ல அப்படிலாம் இல்ல. இதுதான் ஃபீட் பண்ண இருக்கும்ல. ஃபோன்ல அவ்வளவுதான் வரும். சாரி, இது அந்த கீபோர்ட்லயே வாசிச்சா நல்லா இருக்குமே. இங்க ஒரு கீபோர்ட் இருக்கே, சோ ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றேன். அப்புறம் ப்ளீஸ்
ப்ளீஸ் எங்களுக்காக எவ்வளவு வச்சிருக்க? இவரோட ஒரு டியூனை அது வரைக்கும் ஒரு கீபோர்ட் உங்களுக்காகவே இருக்கு. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.